ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று டாலர் வந்து கொஞ்சம் புலிஷாக போயிருந்தது. இன்னைக்கு எப்படி போகுதுன்னு போது பார்த்தேன். நேற்று ஒரு க்ரீன் கேட்டல், இன்னைக்கு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஈக்குவல் பிரேக்கில் தான் இருக்குது, கரெக்டாக ஈக்குவல் பிரேக்கில் தான் இருக்குது. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட், நேற்று புலிஷாக இருந்ததுனால இன்னைக்கும் புலிஷாக தான் இருக்க போகிறோம். வீக் ஓப்பனில் இருந்து நமக்கு ஒரு இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நெகட்டிவ் கேண்டல். எப்படி இதை வந்து இந்த செல்லை வந்து ப்ராப்பராக பண்ணிக்க முடியுமா தெரியல. ஸோ இந்த வீக் ஓப்பன் வரைக்குமே நம்ம ஒரு பெரிய டார்கெட்டாக வைக்கலாம். பட் இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விட் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு இன்னைக்கு வீக் ஓப்பன் கீழே தான் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் ஆகும்போது எஸ்டர்டேஸ் ஓப்பன் வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட்டாக. ஹையர் டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. பட் அட் ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸோட லாஸ்ட் புல்லிஷ் லோவை வந்து லிக்விட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு IR மார்க் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், அலாரமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4 ஹவர்ஸ் IR 4 ஹவர்ஸ் IR சொன்னால் 1 ஹவரில் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் டாப்பிங் பண்ணி வேறு ஏதாச்சும் லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 1 ஹவரில் பார்க்கும்போது இந்த புல்லிஷ்னஸ் கேண்டலோட டோஸை இங்கே ஒரு IR மார்க் பண்ணலாம். ஸோ இதில் ஃபேன்ஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம புல்லிஷ் இருக்கலாம். மோஸ்ட்லி கீழே இருக்கிற 4 ஹவர்ஸ் லோ வந்து மோஸ்ட்லி எடுக்குமான்னு தெரியல. பிகாஸ் இங்கே பைஸ் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டல் கிளியர்லாம் ஆயிடுச்சு, கீழே தான் மோஸ்ட்லி ரெகுலேட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 ஹவரில் இந்த ஜோன் கீழே ட்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனால் டாலர் புல்லிஷாக இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சாலோ இல்லை அந்த கரன்சி ஏதோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் கிடைக்கணும்னாலும் நம்ம அடுத்தடுத்த பிட் பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதுவும் 1 ஹவர் IR தான் வருது. ஸோ எனக்கு நிறைய லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், இல்லை சப்போர்ட்டிவாக தான் இருக்குது நிறைய லெவல்ஸ் டாலருக்கு. இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து டீப்பரான ரிப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோனில் பார்க்குறது நல்லது. 4 ஹவர்ஸ் கூட நல்ல லெவலாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று நான் இங்கே ஒரு பையிங் செல்லிங் பார்த்துருக்கேன். இந்த டாலர் இருந்து ஒரு செல்லிங் பார்த்தேன். பட் செல்லிங் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்விங் பாயிண்ட்ஸ் இது பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஹையர் நெக்ஸ்ட் ஆர்டர் பேரிங் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக் பண்ணிருக்கேன். ஆர்டர் பிளாக்ல எனக்கு 4 ஹவர்ஸோட FVG மார்க் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே இந்த ரிஜெக்ஷன் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறி அது பெரிய சப்போர்ட்டாகவே மாறிடுச்சு. ஸோ ஓகே, பண்ண பார்த்தா முடியாது இருக்கேன். என்னாச்சு? ஓகே, யூரோ USD பார்க்கலாம். ஸோ டாலருக்கு ரொம்ப நேரம் பண்ணிட்டோம். சரி டக்குன்னு பார்த்துக்கணும். யூரோவில் வீக் ஓப்பன் எங்கே இருக்கு? வீக் ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் நீங்கள் வந்து யூரோ USD வந்து டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆயிருந்தா பட் கேட்கறதுனால ஒரு ஈக்குவல் வந்து செல் தான் பார்ப்போம். மோஸ்ட்லி இன்னும் டார்கெட் பண்ணலாம். இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி தான் நம்ம டார்கெட் பண்ணலான்னு இருக்கோம். ERல கன்சிடர் பண்ணாங்க. 4 ஹவர்ஸ் டார்கெட் பண்ணால் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. 4 ஹவர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் 1 ஹவர் டார்கெட் பண்ணால் 1 ஹவர்லேயே அந்த லிக்விடிட்டி தான் லாஸ்ட் புல்லிஷ் கேண்டலோட ஹை. ஸோ இதில் IRல கன்சிடர் பண்ணலாம். ஓகே 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 சரி. ஸோ அது IR இல்லைங்களா, இது IRL மீனிங் விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பையிங் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த மினி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு 1 மினிட் லோ எடுத்துட்டு ஒரு 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் சின்ன செப்பரேஷன் இந்த வீக் ஓப்பன் டார்கெட் பண்ணலாம். வீக் ஓப்பன் இந்த லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம். யூரோ USD வந்து மோஸ்ட்லி செல்லு தான், சின்ன பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் பார்த்தா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். GBP USD பார்க்கலாம். GBP சேம் அதே மாதிரி தான் பிளானிங் பண்ண போகிறோம். யூரோட இதில் கொஞ்சம் கிளியர் லெவல்ஸ் கிடைக்குது, பிகாஸ் இந்த புல்லிஷ் கேண்டலோட லோ வந்து எடுக்கல. இது ஒரு லிக்விடிட்டி, அதாவது ERல எப்பவுமே வந்து IRல தப்பு தான் போகணும். ஸோ IRல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. 4 ஹவர்ஸ் ட்ராப்பிங் பண்ணால் இந்த ஃபேர் வேல்யூக்குள்ள டச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே என்ன இருந்தாலும் தெரியல, இருந்தாலுமே
ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ 1 ஹவர்ல நீங்கள் மினி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் டயர் ஆயிடுச்சு. இது வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்குதான்னு பார்க்கலாம். எப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இங்கே வந்துட்டு இதுக்கு கீழே எடுத்துட்டு திருப்பி உள்ள க்ளோஸ் வைக்கிறதுல இந்த விக்கு இருக்குங்களா, சின்ன சின்ன விக்கு இருக்குங்களா, இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சிருக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்இஜி இருக்கு இல்லையா, இன்வர்ஷன், இதில் கேன் க்ளோஸ் வச்சுனா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து செல்லிங் தான் பார்க்கலாம். ஏன்னா யூரோ மாதிரி இதில் வந்து சின்ன பையன் கூட பார்க்க முடியும் தெரியல. மோஸ்ட்லி செல் வந்து செல் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நல்ல ஒரு செல்லிங் தான் பார்த்துருக்கலாம். மேலே வந்து ஒரு பெருசான லெவல் செல்லும் இல்லை. 1 ஹவர்லையும் சரி இன்னும் சரி எல்லா அவரையும் பைசல் கரெக்டாக எடுத்து தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜிபிபி வந்து ஒரு வருஷம் டேக் ஆனதுனால மோஸ்ட்லி பையிங் வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம் யூரோ யூஸ் அளவுக்கு. ஸோ யூரோ நம்ம பையிங் இருந்தால ஜிபிபியில் உடனே செல்லிங் வராமல் ஒரு சைட்வேஸ் போட்டு செல்லிங் பெட்டராக செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆடு பார்க்கலாம். ஆடு எப்படி போயிருக்கு. சரி, லெவல்ஸ் வெறும் சிம்பிளாக வீக் ஓப்பன் மட்டும் தான் வச்சிருக்கேன். மற்ற டெலிட் பண்ணிட்டேன். நேற்றோட கேண்டில் வந்து ரெட் கேண்டில், இன்னைக்கு வந்து ஓப்பனிங் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ஆடு எப்பவுமே வந்து ஒரு டீப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் வந்துட்டு போகும். ஸோ நல்ல லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மார்க் அடிக்கணும். இந்த ஆடு வந்து கொள்ளாத எப்பவுமே நம்ம சில ஹிட் பண்ணிட்டு தான் போவோம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன் அது பேட்ஸில். சரி, ஓகே. ஃபோட்டோஸில் பார்த்தோம்னா இங்கே வேலை அடிக்கிறதுக்கு இந்த பீரிஷ் கேட்கறதுக்கு மேலே இந்த ஃபெயில்டு இது இல்லைங்களா, ஃபெயில்டு ஸ்விங்ஸ் இண்டிகேஷன் பிளாக் சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டார்ட் ஆன இடமும் சரி, இந்த பேரிஷன் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இதுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்கும். பட் இந்த லிக்விடிட்டி வந்து இன்னைக்கு எடுக்குமான்னு தெரியல. அது டவுட்டு தான். இது டவுட் பிகாஸ் இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனது 4 ஹவரோட லோ வந்து பிஃபோர் கேண்டில் இந்த கேண்டில் கீழே தான் போக வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போகிறது வந்து ஈஸியான விஷயம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவியான ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு மேலே போகுமாங்கிறது டவுட் தான். சொல்லுறாரு இந்த ஃபேர்வேலி கேப்ல ஒரு நல்ல செல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டவுட்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கும். அதனால இது ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணணும். 1 ஹவர் ட்ராப்பிங் பண்ணுறோம். ட்ராப்பிங் பண்ணால் அந்த 4 ஹவர்ஸ் ஃபேர்வேலியை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1 ஹவர் இருக்குது. ஸோ 1 ஹவர்னா இதுதான் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த 4 ஹவர்ஸ் மேலே ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ஹை இருக்கு பிகாஸ் அது பிஸ்னஸ் வச்சு ஃபேர் வேல்யூ இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இங்கே லிக்விட் நிறைய இங்கே தான் ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ யூரோ வந்து ரொம்ப யூரோ வந்து மைல்டு நெகட்டிவாக இருக்கும், ஜிபி வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஆர்டில் வந்து பார்க்கலாம் எப்படி போகுது. மோஸ்ட்லி இங்கே ஒரு மோட்டிவேஷன் வந்து பையிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 1 ஹவர் கீழே யாரும் மினி போட்டுக்கலாம். அப்போ தான் பெரிய பையிங் நம்ம பார்க்க மாட்டோம். 15 மினிட்ஸ் ஓகே, நல்லா தான் ஃபார்ம் ஆகிடும். ஆர்டில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. இங்கே செல் பண்ண லெவல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம செல்லிங் தான் பார்க்க போகிறோம். என்ஜிடி பார்க்கலாம். என்ஜிடியும் ஓப்பனிங் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் வரைக்கும் பார்த்துட்டு திருப்பியும் செல்லிங் தான். இந்த லெவல் வரைக்கும் செல் பண்ணலாம். ஸோ என்ஜிடி பெரிய லெவல்ஸ் இருக்குது. பிஆர் இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல 4 ஹவர்ஸ்லையும் ஏதாச்சும் லெவல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இங்கேயே வந்து நம்ம ரிவர்சல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் டீப்பரான லெவல் போகணும்னா இதை சொன்னால் பண்ணிக்கும் 4 ஹவர்ஸில். ஸ்மால் பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் பார்க்கணும். 2 லெவல்ஸ் தெரியுது. ஆர்டர் பிளாக் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க பார்க்கணும். 1 ஹவர் மேலே இங்கே போயிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லோவர் பார்த்துட்டு திருப்பி இங்கே போச்சுன்னா ஒரு நல்ல சரி. ஸோ இங்கே பார்த்து வரைகிறேன். இப்படி போச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்து க்ளோசிங் வைக்கும்போது லிக்விட் சேஞ்ச் ஆகிட்டு திருப்பி வீக் ஓப்பன் மேலே போச்சுன்னா இங்கே ஒரு நல்ல செல்ல வச்சு
வீக் ஓப்பன் டார்கெட் பண்ணலாம், ஸ்மால் டார்கெட்ஸ். அதுக்கப்புறமே ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா கீழே இருக்கிற 5000 டார்கெட் பண்ணலாம். மோஸ்ட்லி என்ஜிடி தான் ஒரு நல்ல லெவல்ஸ் இருக்கு, பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மனிபுலேஷன் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், யூஎஸ்டி ஜேபிஒய். இதுவும் செல் ஆயிருக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து மோஸ்ட்லி பையில தான் இருக்கேன். ஸோ இல்லை வேணாம், அதில் வீக் ஓப்பன் பண்ண பார்த்தேன். இது டெய்லி ஓப்பன், வீக் ஓப்பன் இல்லை இருக்காது. வீக் ஓப்பன் இதுதான் வீக் ஓப்பன் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வேறு யூஎஸ்டி ஜேபிஒய் இது நல்ல பையிங் கொடுத்துருக்கு. பையிங் அப்புறம் ஸ்விங்கு பார்த்துட்டு ஸ்விங் எடுத்துட்டு தான் இன்ஜெக்ஷன் கிடச்சிருக்கு. 50% தான் இந்த மாதிரி ஸ்விங் இருந்தால் 50% நம்ம பையிங் பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்விங் வந்து ஸ்விங் கிட்ட வந்துட்டு போனதுனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நம்ம காஷியஸ் இன்சென்ஸ் பையிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேர் ஐடியாஸ் இருக்கு ஃபாலோவர்ஸ். ஸோ இது எடுக்குமான்னு பார்ப்போம், இது எடுக்கலான்னு பார்ப்போம். கடைசியில் எல்லாத்தையும் எடுக்குமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எடுக்குமான்னு தெரியல. ஸோ 1 ஹவரில் பார்க்கலாம் லெவல்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பையிங் பண்ணி நல்லா ஃபில் பண்ணி செட் பண்ணி பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம். இந்த 1 ஹவரில் லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இது ஒரு நல்ல லெவல்ஸாக இருக்கும். என்னதான் இங்கே பையிங் நடந்தாலுமே நல்லா என்னதான் இங்கே பையிங் நடந்தாலுமே நம்மளால ஒரு நல்ல பைக்கை பார்க்க முடியாது. நல்ல சமயத்தில் இந்த 1 ஹவரில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் 5 ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்காத வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் யூஎஸ்டி ஜேபிஒய்ல. ஸோ அதே மாதிரி யூரோ ஜேபிஒய்ல கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் மீன்ஸ் மைல்டு நெகட்டிவ்னஸ். ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு see the bullishness. இந்த ரிப்ளஸ் இங்கே எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகும் ப்ரீமியம் ஜோன்ஸ். we are targeting the equilibrium. அது லெவல் இருக்கா, ஈக்குவல் சம்வாட் ஈக்குவல் வருது. ஸோ இது கீழே ஃபேர் வேல்யூ. ஸோ இந்தியன் பையிங் வச்சால ஸோ யூரோ ஜேபிஒயும் எல்லா ஜேபிஒய் பேர்ஸ் எல்லாமே டீப்பராக ரீட்ரேஸ் பண்ணுறதால நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்விங்கை வந்து இந்த செல்லிங் வந்து பிரேக் பண்ணல, அது போனால் இது செல்லிங்கை கண்டினியூ பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபிஒயோட யூரோ ஜேபிஒயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செல்லிங் பார்க்குறது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டாபிக் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபெயில் சிங்ஸோட ஃபெயில்டு சாரி ஸ்ட்ரக்காக இருக்குது. இந்த ஃபெயில் லோ இருக்குல்லையா, இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி தான் நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி இது லிக்விடிட்டியாக பார்த்துக்கலாம், இதுவும் லிக்விடிட்டி தான் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் டேக் ஆகிட்டு தான் இது வந்து. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கே வந்து நாட் கோயிங் டு பி வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ இது கீழே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை எடுக்கலாம். ஃபேர் வேல்யூ எடுக்கலாம், பட் மோஸ்ட்லி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா முன்னாடி அந்த ஆர்டர்ஸ்லாம் செல் ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறுதான் பார்த்தா, பட் மோஸ்ட்லி வந்து எஸ்டர்டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாமா. எஸ்டர்டேஸ் ஓப்பனும் கொஞ்சம் நல்ல கன்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜிபிபி ஜேபிஒய் லாக் பண்ண மாதிரி போல இருக்கு. இது வீக் ஓப்பனிங்க அதுவும் செஞ்சுருங்க. ஓப்பன் வீக்கு லாக் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஓப்பனு அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் அரௌண்ட் ப்ரீமியம் 50% will be our target. ஸோ எஸ்டர்டேஸ் ஓப்பன் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் எடுத்துருந்தேன்னா அது ஒரு நல்ல ஓபி ஆக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து டவுனில் இருந்து ஊற்றி எடுத்துட்டு வந்த கேண்டில். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம், எடுத்துட்டு மார்க் பண்ணலாம். ஸோ அந்த ஓப்பனிங் கீழே இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட ஓபி இருக்கு. 4 ஹவரோட ஓபி இன்ஜின் செக் பண்ணால் டவுன் க்ளோஸ் கேண்டில் கிரியேட்டிங் ஹையர் ஹை. இதுதான் டவுன் க்ளோஸ் கேண்டில் 4 ஹவர்ஸோட. இதுதான் ஒரு ஹையர் பிரேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸ் ஓபி வந்து நல்லா சொல். ஆனால் இங்கே ஒரு விக்கு வச்சுட்டு போனதுனால அது வரைக்கும் வருமானது டவுன். இந்த 1 ஹவரில் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் லெவல்ஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகே, கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு இது ஒரு ஹையர் கன்சிடர் பண்ணிட்டு இங்கே ஏதாவது ரிவர்சல் கிடைச்சதுன்னா ஹையர் 5 மினிட்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா திருப்பியும் ஹையர் தான் டார்கெட் பண்ணுவோம். 1 ஹவரில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். இதுவும் ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா, இந்த ஆர்டர் பிளாக் கரெக்டாக வந்தால் கூட இது ஒரு ஹையர் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ஓபிக்கு ஒரு ஓபி இருக்குது. இங்கே 1 ஹவரோட இல்லை 1 ஹவரோட லிக்விடிட்டி பாயிண்ட் 1 ஹவர் ஓபியும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிறைய லெவல்ஸ் இருக்குது ஜிபிபி ஜேபிஒய்க்கு. ஸோ வேறு விஷயத்தில் யூரோ ஜேபிஒய்லையும் சரி யூஎஸ்டி ஜேபிஒயும் சரி பையிங் பார்க்குற அளவுக்கு இதில் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த அளவு பையிங் இருக்கும்போது வேறு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சிங்கன்னா அங்கே செல்லிங் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பையிங் பார்த்தா ஒரு நல்ல சவுன்ஸ் இருக்கும். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் ஹிட் ஆயிடுச்சு. ரிசல்ட் ஹிட் ஆகிட்டு கீழே வரும்னு பார்த்தோம், பட் வரல. ரிசல்ட் மீன்ஸ் இன்சென்ஸ் நான் லிக்விடிட்டியாக சொல்கிறேன்.
சரி, இது ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணலாமா முடியுமான்னு தெரியல. பட் இதை ஒரு லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு நம்ம என்ன டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு 1 ஹவரோட இதுதான் பார்ப்போம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் செல் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட செல் எடுப்போம்னு. பட் ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸும் எடுத்திருக்கு இப்போதைக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கா, இன்னும் பிரேக் ஆகலை. யூஎஸ்ஐல வந்து இந்த லோக்கில் இந்த லோ லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இங்கே ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே லிக்விடிட்டி கன்சிடர் பண்ணலாம். லிக்விடிட்டி கன்சிடர் பண்ணலாம். அதுவே இங்கே வந்து லிக்விடிட்டி எடுக்காம க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா 1 ஹவரில் இந்த ஒரு க்ளோஸ் எங்கே வைக்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா இதுக்கு மேலே இருக்கிற இந்த டவுன் பஸ் சேனலுக்கு இருக்கிற மேலே இருக்கிற லிக்விடிட்டி இருக்கும். இதுவே இது வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸ்பேண்டட் கேண்டில் இருக்குதுன்னா இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்கை கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு செல்லுக்கு போகலாம். திருப்பி ரிட்டர்ன் இந்த இடத்துல ஒரு செல்லிங் பார்த்து நல்லா செல் பண்ணணும். ஸோ யூஎஸ்ஐ கொஞ்சம் இன்டிசிஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வாட்ச் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப நேரம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல தெரியுது. டெய்லியும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவோம் மார்க்கிங் சார். சரி, இன்னும் பிடிசியும் எக்ஸ்ஏயும் பார்த்துடலாம். எக்ஸ்ஏ யூஎஸ்டி. சரி, நம்ம மோஸ்ட்லி யூரோ ஈத்தீரியம் கன்சிடர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். டெய்லியும் பார்க்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிடிசி நினைச்ச மாதிரி நெகட்டிவ்னஸ்லாம் கரெக்டாக டேயோட ஹை எடுத்துட்டு டே ஹை எடுக்கும் தெரியும். பட் லோ வரைக்கும் வருமானு தெரியாது. பட் வந்துருக்கு தான் மேலே வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ வீக் ஓப்பன் வந்து நல்லா செல்லிங் தான் பார்த்துருக்கோம். பார்க்கலாம். இன்னைக்கு நேற்று ஃபுல்லாகவே கோட் செக்ஷன் இது எடுத்ததுனால இன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. என்னென்ன லெவல்ஸ் இருக்குங்கிற மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். டெஸ்டினேஸ் ஓப்பன் வந்து அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து தான் இருக்கும். ஸோ அது ஒரு டாட்டர் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓல்டர் ஒன்ஸ் 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே பெரிய இது இருக்குது. ஸோ பிடிசியில் எப்பவுமே நம்ம டீப் ரெட்ரஸ்மெண்ட் பார்ப்போம். இது ஆர்டர் பிளாக் நல்ல லெவல்ஸ் இருக்குது. செல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லெவல் தெரியுது. ரெட் கேண்டில் தான் இன்னைக்கு ரெட் கேண்டில் தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணலாம் செல்லிங். ஓகேங்களா? இங்கே டச் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். திருப்பி இங்கே டச் ஆகிட்டு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்டாக்ஸ் பண்ணால் திருப்பி அதில் ஹை எடுத்ததுக்கு திருப்பி செல் தான் பார்ப்போம். ஸோ இங்கே செல்லிங் பிரச்சனை தட் இஸ் 72,200. இந்த லெவல் கொஞ்சம் மேலே பார்த்தா பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். 200 கிட்ட இருந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஒரு எவ்வளோ 1700 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்டர் எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் சைட்வேஸ் ஏறும் போதுன்னா மேலே இருக்கிறது வீக் ஓப்பன் அங்கே இருந்த கூட செல்லிங் பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ப்ராப்ளம் ஜோன்ஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஜோன்ஸை ஒரு லிக்விடிட்டியாக பார்த்துக்கலாம். முதல்ல பிளாக்